செம்மையாக வந்து சொல்ல போகிற டியூமர்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மிடில் இயர். இப்போ நம்ம வந்து எக்ஸ்டர்னல் இயர் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து மிடில் இயர் இருக்கிற டியூமரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? கதை வந்து என்னன்னா, ஸோ எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனாலில் வந்து மோஸ்ட்லி ஸ்காமஸ் செல் இரிட்டேஷனால தான் வருது. ஸோ எப்படி எல்லாம் இரிட்டேட் ஆகும்? ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனால ப்ராப்ளம் வந்து உள்ளேருந்து அப்பப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கு. அப்போ அது வந்து ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகிட்டு கார்சினோமா வந்து காஸ் ஆகும். ஏதாச்சும் ரேடியேஷன் கொடுத்தறதுனால கார்சினோமா காஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனாலில் பினைன் டியூமர்ஸ் வந்து என்னன்னா, நம்மளோட எக்ஸாஸ்டோசிஸ் எக்ஸ் அப்படின்றது வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனால், ஆஸ்டோசிஸ்னா வந்து போன் நல்ல வருது. ஸோ இதோட காம்படிட்டர் அப்படின்றது வந்து ஆஸ்டியோமா. ஸோ இது எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனால்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட மிடில் இயர். அப்போ இங்கே பக்கத்தில் வருது மிடில் இயரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அப்போ இது வந்து நிறையவே இருக்கும். இது வந்து செசைலாக இருக்கும். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. இது வந்து பெடங்குலேட்டடாக இருக்குது. ரெண்டு பக்கம் காதையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால வந்து இது வந்து பைலேட்ரல். ஏன் வருதுன்னா வந்து சர்ஃபர்ஸ், டீப் சி டைவர்ஸ், அதாவது கோல்டு வாட்டர்லேருந்து டிம்பானிக் மெம்பரேனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டு வாட்டர் அப்படின்றது வந்து செமிசர்க்குலர் கெனாலை ஸ்டிமுலேட் பண்ணி அது வந்து வட்டிக்கு காஸ் பண்ணும். அப்போ நீச்சல் அடிக்கும்போது வட்டிக்கு வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அதுக்காக தான் இது வந்து டெவலப் ஆகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படியே விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸசைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸ்டர்னல் இயர் முடிச்சாச்சு. இப்போ வந்து மிடில் இயரில் வரது வந்து குளோமஸ். நம்ம கையிலேயும் வந்து குளோமஸ் இருக்கும். ஏவி ஃபிஸ்டுலா ஃபார்மேட் குளோமஸ். இங்கேயும் வந்து குளோமஸ் வருது. ஓகேவா? ஆக்சுவலி நம்ம இப்படி நான் வச்சுக்கலாம். அதாவது நியூரல் கிளஸ்டர் வந்து டிசென்ட் ஆகுது. நியூரல் கிளஸ்டர் செல்ஸ் நர்வ் ஆர்டரி கூட அப்படியே டிசென்ட் ஆகிட்டு பேராகிளியோமா வந்து ஒரு நியூரல் கிளஸ்டர் செல்லோட ஒரு டைப் தான். இது என்ன பண்ணணும்னா வந்து பிளட் வெசல்ஸ் வந்து நிறைய இருக்கும் சுற்றி. ஸோ இந்த பிளட் வெசல்ஸ்லேருந்து பிளட் ப்ரெஷர் வந்து டிடெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, ஒரு ரிசப்டர், ஒரு சென்சர் மாதிரி ஆகாது. அந்த சென்சரை வச்சு நம்மளோட நர்வ்ஸ் கிட்ட அது வந்து சொல்லுவோம். சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக். ஓகே, இப்போ வர பிபி அதிகமாக இருக்குது, எப்படி ஒர்க் ஆகணும், பிபி கம்மியாக இருக்குது, எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்ட்டு இது சொல்லும். ஓகேவா? அப்போ இது வந்து நிறைய வாஸ்குலாரிட்டி இருக்கு. அப்போ டிம்பானிக் பிளெக்ஸஸ்ல இருக்குன்னா குளோமஸ் டிம்பானிக்கம். அதே வந்து குளோமஸ் ஜுகுலாரி அப்படின்றது வந்து 9, 10 and 11. குளோமஸ் டிம்பானிக்கம் அப்படின்றது வந்து 9th நர்வ் மட்டும் தான். அதாவது டிம்பானிக் ப்ரோமோட்டரி சப்ளை பண்ணுறது 9th நர்வ் தான். அப்போ எங்க பிளெக்ஸஸ் இருக்கோ அங்கே அதிகமாக இருக்கு. அப்போ கேரோட்டிக் பாடியிலும் வந்து இருக்கும், வேகஸ் நர்வையும் வந்து சப்ளை பண்ணும். இது வந்து இதோட கேரக்டர் வந்து பார்க்கலாம். இப்போ இது வந்து பேராகாங்கிலியன் செல்லேருந்து அரைஸ் ஆகுது. பிளட் வெசல்ஸ் இருக்கிறதுனால செல்ஸ் வந்து அங்கே டிஸ்சார்ஜ் ஆகிட்டு பக்கத்தில் அக்கப்பக்கம்லாம் வந்து இன்வேஸ் ஆகும். ஓகேவா? ஆனால் வந்து இது வந்து கேப்சூலால வந்து கவர் ஆகும். ஸ்லோ க்ரோயிங்னா ஆக்சுவலி இந்த பேராகாங்கிலியன் செல் ஒரிஜினலாகவே வந்து ரொம்ப ஸ்லோ க்ரோவிங்காக தான் இருப்பாங்க. மைட்டோட்டிக் டிவிஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது நர்வ் செல்ஸ் மாதிரி தான். ஓகேவா? இது வந்து இது வந்து சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணல. சில கேட்டகாலமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம நர்வ் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்கு பாடியோட கண்டிஷன். அப்போ இது வந்து கேட்டகாலமெண்ட் ரேராக ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து நான் குரோமாஃபின். ஏன் குரோமாஃபின் நான் குரோமாஃபின்? ஆக்சுவலி குரோமாஃபின் சால்ட் போட்டால் அது வந்து கலர் வந்து கொடுக்கும் இந்த மாதிரி கேன்சர்ஸ் எல்லாம். ஓகேவா? சில மோஸ்ட்லி நான் செக்ரெட்டிங், சில வந்து செக்ரெட்டிங் இருக்கும். கேட்டகாலமைன் செக்ரெட் பண்ணிடுச்சுன்னா நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா, இந்த கேட்டகாலமைனோட டீக்ரேடட் ப்ராடக்ட் தான் வந்து யூரினரி வெனிலைல் மேண்டாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது நிறைய இடத்துல வந்து பிரசென்ட் ஆயிருக்கலாம். ஒருவேளை நீ ஹெட் அண்ட் நெக்ல பார்த்தா மற்ற இடத்துல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்க வந்து இது வந்து நான் செக்ரெட்டிவ் டியூமரா வந்து இருக்கலாம். ஆனா வந்து உங்களுக்கு வினைல் மெண்டலிக் ஆசிட் அதிகமாக கிடைச்சிருச்சு. வேற இடத்துல இருக்க சான்சஸ் இருக்கு. நல்ல என்கேப்சுலேட்டட் வாஸ்குலாரிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ப்ளீடிங் சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஃபீமேல் வந்து ஹார்மோன் ரிலேட்டடா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம். பேஷண்ட் வந்து எதுக்காக வருவாங்கன்னா வந்து என் காதுல வந்து ஹார்ட் பீட்டோட வந்து டோய் அப்படின்னு கேட்குதுன்னு வருவாங்க. இல்லைனா வந்து அது போய் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால நமக்கு கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் வரலாம். ஸோ ஆப்ஜெக்டிவ் டிசீஸ் வந்து குளோமஸ் டியூமர். மசில் அப்படின்றது வந்து பாலிட்டோமயோக்ளோனஸ். அதாவது இப்போலாம் மசில் வந்து ஒர்க் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து நமக்கு டினிட்டஸ் வர மாதிரி இருக்கும். ஓகேவா? சப்ஜெக்ட் வந்து பேஷண்ட் ஒரிஜினலாக கேட்பாங்க. ஸோ இப்போ என்னது இந்த மாதிரி கேட்குதா காது கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காதில் ஹெட்ஃபோன்ஸ் போடாமல் மிஷின் வந்து போட்டு பார்த்தா நமக்கு வந்து ஃபுல் டிம்பானிக் மெம்பரேன்ல ஒரு இடத்துல மட்டும் நமக்கு ரெட் கலர் இருக்கும். அப்போ இது ரெட் ரிஃப்ளெக்ஸ் ரைசிங் ஸ்டன். ஓகேவா? அப்போ பல்சடைல் டினிட்டஸ் திரும்பி பல்சடைல் சைன், அதாவது ப்ரௌன் சைன், அதாவது இந்த சிகர் ஸ்பெக்லம் வச்சு ப்ரெஷர் வந்து கொடுக்கும்போது இப்போ நம்ம மண்டல அடிப்பட்ட ப்ரெஷர் கொடுத்தா வாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. அதே தான் இங்கே வந்து இருக்க பேல் ஆகுதுனால ப்ரௌன் சைன், பல்சேஷன் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டியூமர் அப்படின்றது வந்து போஸ்டீரியர்லி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, ஃபேஷியலாக இன்வால்வ் ஆகுது. அதே வந்து மீடியலி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இன்னர் இயரில் போய்ட்டு வாட்டிகோ காஸ் பண்ணிடுது. ஓகேவா? இன்ஃபீரியர்லி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இன்ஃபீரியர்லி ஸ்ப்ரெட் கூட ஆகலாம், இல்லை இன்ஃபீரியர்லி வந்து அரைஸ் கூட ஆகலாம். எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனால்லையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேவா? அதனால எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. அப்போ இது பயாப்சி தான் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும்னா எம்ஆர்ஐல பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபிஷ் மேலே வந்து சால்ட் பெப்பர் தூவி வந்து சாப்பிட்றோம். எம்ஆர்ஐல சால்ட் அண்ட் பெப்பர், அதாவது ரொம்ப வாஸ்குலர் பிளட் இருந்துச்சுன்னா அது வந்து சில இடத்துல வந்து டப்பு உடஞ்சிருக்கும். அப்போ ஹெமரேஜ் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. எம்ஆர்ஐ வந்து பண்ணும்போது அங்கே நம்மளுக்கு வந்து சால்ட் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். நார்மல் பிளட் ஃப்ளோ அப்படின்றது வந்து பெப்பர் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு வந்து தெரியும் இங்கே வந்து நம்ம ஸ்கல் பேஸ்ல வந்து ஜுகுலர் இங்க இருக்கு, கரோட்டிட் வந்து முன்னாடி இருக்கு. ரெண்டுக்குள்ள வந்து ஒரு கிரஸ்ட் ஆஃப் போன் இருக்கும். அது வந்து காணாம போயிடும். சிடி வந்து போனுக்கு தெரியும். அப்ப பிளப்ஸ் பல்ப் இல்ல பிளப் சைடு வந்து இல்ல. ஓகேவா? இப்போ இது ரெண்டு முடிச்சுனா ஃபிஷ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது வந்து A, B, C1, C2. ஸோ சால்ட் அண்ட் பெப்பர் வந்து பத்தாச்சாட்ட இன்வெஸ்டிகேஷன் அதை பேஸ் பண்ணி ஃபிஷ் கிளாசிஃபிகேஷன். ஃபிஷ் என்ன பண்ணலாம்? ஃபிஷ் எப்படி நம்ம வச்சுக்கணும்? இங்க வந்து ஒரு டப்பா இருக்கு, இங்க ஒரு டியூப் இருக்கு, இங்க ஒரு டப்பா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டப்பாவோட ஒரு சீக்ரெட் டப்பா இருக்கு. அதை நம்ம மிடில் இயர்லேயே வந்துருச்சுன்னா சீக்ரெட் டப்பா, அதாவது நம்ம பின்னாடி போயிட்டு சரி ஆண்ட்ரம் வழியாக பின்னாடி போட்டு மாஸ்டர்ல பார்த்துட்டு வந்து ஃபிஷ். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் வந்து இந்த டியூப், அதாவது கரோட்டிட்ல போயிடுச்சு. அப்போ கரோட்டிட்ல வந்து வெர்டிகல் செக்மெண்ட், ஹாரிசான்டல் செக்மெண்ட் இருக்கு. வெர்டிகல் செக்மெண்ட் வளர்ச்சி C1, எக்ஸ்டென்சிவ் வளர்ச்சி C2, ஹாரிசான்டல்ல வந்து C3. இங்கேருந்து இங்கே போயிடுச்சு. இங்கே போயிட்ட பிறகு நம்மளோட இன்டர்கிரீனோ வெயின் எல்லாம் கிடைச்சிருச்சு. அப்போ less than 2 cm இன்டர்கிரீன், more than 2 cm D. ஓகேவா? இப்போ எப்படி மேனேஜ் பண்ணலாம்? ரொம்ப ஸ்லோ க்ரோயிங்னா ஒன்றும் பிரச்சனை காஸ் பண்ணல சர்ஜரி பண்ணிக்கலாம், ஒன்றும் காஸ் பண்ணல. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே 2 cm, அதுக்கப்புறம் 3 cm பார்க்கலாம். ஸோ 3 cm சின்னதாக இருந்தால் வந்து நம்ம ரேடியேஷன் வந்து கொடுக்குறோம். அதே வந்து பெருசாக இருந்தால் வந்து சர்ஜிக்கல் எக்ஸேஷன் வந்து பண்ணுறோம். ப்ரீ ஆபரேட்டிவ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் யூரினரி வினைல் மெலானிக் ஆசிட் வந்து பண்ணி பார்க்கணும். இல்லைனா பேஷண்ட் ஹைப்பர் டென்ஷனில் போயிடுவாங்க. டேபிள் மேலே டங்கு தான். ஆக்சுவலி இந்த டியூமரை வந்து பிளட் சப்ளை கொடுக்குறாங்க. சென்டிஃபரன்ஷியல் அது வந்து எம்பலைசேஷன் பண்ணால் கொஞ்சம் வந்து ப்ளீடிங் வந்து நார்மலாக இருக்கும்.